அமெரிக்காவுடனான மோதல் நீடித்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் சீரமைப்பது தொடர்பாக ஈரானும் ஓமன் நாடும் புதிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளன. இதன் மூலம் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்கான தற்காலிக கடற்பாதையொன்றை விரைவில் அறிவிக்க முடியும் என ஓமன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடாத்திய தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட போர் சூழ்நிலையால் உலகின் முக்கிய எரிபொருள் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ள இந்த நீரிணையின் பாதுகாப்பு தொடர்பில் தற்போது சர்வதேச அளவில் கவனம் திரும்பியுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பான கடற்பயணத்தை மீண்டும் ஏற்படுத்தும் நோக்கில் ஈரான் மற்றும் ஓமான் இணைந்து தற்காலிக கடற்பாதையை உருவாக்குவது தொடர்பாக உடன்பாட்டை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடற்பாதையில் உள்ளதாக கூறப்படும் கன்னி வெடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் குறித்தும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. இந்த நடவடிக்கைகள் வெற்றியடைந்ததால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச கப்பல் போக்குவரத்தை படிப்படியாக மீள ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.